ஜஸ்டிஸ் வேணுகோபால் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் சார். அந்த தீர்ப்பில் அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறார். சரிப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, நான் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றணும்ல, எங்கே ஏற்றணும்? இந்த கல்லில் தான் ஏற்றணும். அந்த கல்லில் ஏற்றுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீ எதன் அடிப்படையில் ஏற்றணுங்கிற? நான் ஆகம விதிப்படி ஏற்றணும். ஆகம விதிப்படி ஏற்றுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது வந்துங்க 1825க்கு, அது 100 வருஷத்துக்கு முன்னாடி போதாப்பா, 90 வருஷத்துக்கு முன்னாடி போதாப்பா. இப்ப ஏத்துனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லைங்க. அது ஒரு நில அளவை கல். தீபத்தூண்கிறாங்க. சொல்றாங்க. நீங்க வந்து மேல உள்ளது மோட்ச தீபம். நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றேன். 100 வருஷமா அது தீபம் ஏத்துறாங்க. அது மோட்ச தீபம்ங்கிறது கையில ஏத்துறதுங்க. எங்க வீட்டுல யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க மோட்சம் அடையணும்னு இளையராஜா போய் ஏத்திட்டு வந்தார் பாத்தீங்களா, அதுக்கு பேர் மோட்ச தீபம். ரெண்டாவது, முருகனுக்கும் கார்த்திகை தீபத்துக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வச்சாங்க. யாராவது யோசிச்சிங்களா? முருகனோட அப்பாவுக்கு தான் அது உகந்த நாள். கார்த்திகை தீபம்ங்கிறது திருவண்ணாமலையில கொளுத்துறது அவங்க அப்பனுக்கு தான், எம்பெருமானுக்கு தான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு மறைவா போற்றி போற்றின்னு அவன் திருவடியை தொழுகிற பக்தர்கள் வந்து திருவண்ணாமலையில் போய் எம்பெருமானே நெடுடையானேன்னு போய் தொழுதுட்டு வர்றது, போய் அந்த கிரிவலம் வர்றதும் எம்பெருமான்ட்ட தான், முருகன்ட்ட இல்லை.